சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கியுள்ள ரெட்ரோ கார்த்திக் சுப்புராஜின் 8வது படம். சூர்யா இரட்டை வேடத்தில் நடித்திருக்கிறார். ஜோடியாக பூஜா ஹெக்கடே, ஜெயராம், ஜோஜு ஜார்ஜ், கருணாகரன், நாசர், பிரகாஷ் ராஜ், சுஜித் சங்கர், சிங்கம்புலி, பிரேம்குமார், ராமச்சந்திரன், ரம்யா சுரேஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். சந்தோஷ் நாராயணனின் இசை, ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாஸ் ஒளிப்பதிவு மற்றும் ஷபீர் முகமது அலி படத்தொகுப்பு. அப்பாவை பறிகொடுத்து நிற்கதியாக நிற்கும் சூர்யாவை தத்தெடுத்து வளர்க்கிறார் ஜோஜோ மனைவி. சூர்யா ஜோஜோவை அப்பாவாக பார்த்தாலும் ஜோஜோ சூர்யாவை ஒரு அடியாளாகவே நினைத்து தனது அசைன்மெண்ட்டுக்கு சூர்யாவை பயன்படுத்துகின்றார். ஒரு கட்டத்தில் சூர்யாவிற்கு பூஜா மீது காதல் வர அடிதடியை மூட்டை கட்டி வைக்கிறார். கேரளாவில் கொள்ளையடித்து கருவூல பொருட்களையும் தனது தந்தைக்கு தெரியாமல் மறைத்து வைக்க கோபமான ஜோஜோ, பூஜாவை கொன்றால்தான் நீ வழிக்கு வருவாய் என்று கொல்ல நினைக்க ஜோஜோ கையை வெட்டுகிறார் சூர்யா. கோபமடைந்த பூஜா அந்தமான் செல்கிறார். சூர்யாவும் சிறைக்கு சென்று விடுகிறார். தன் காதலி இருக்கும் இடம் தெரிந்த சூர்யா அங்கு செல்ல, அதே நேரத்தில் ஜோஜோ தனது கூட்டாளிகளுடன் அந்தமான் வருகிறார். அந்தமானுக்கு செல்லும் சூர்யாவிற்கு அந்த ஊர் ரவுடியுடன் கைகலப்பு ஏற்படுகிறது. பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறார், கருவூல பொருட்களை யாரிடம் ஒப்படைக்கிறார், பூஜாவை கைப்பிடித்தாரா என்பதே ரெட்ரோ சொல்லும் நீதிக்கதை. காதல், அடிதடி என்று தனது பாணியில் கார்த்திக் சுப்புராஜ் ரசிக்கும்படி அழகாக விண்டேஜ் ஸ்டோரி சொல்லியிருக்கிறார். கங்குவாவின் தோல்வியை மறைக்க சூர்யா ரெட்ரோ படத்திற்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறார். ரசிகர்களும் ரெட்ரோ சூர்யாவுக்கு ரீஎன்ட்ரி என்று கூறியிருக்கின்றனர். மேக்கப் இல்லாமல் பூஜா நடித்திருக்கிறார். கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த சூர்யாவிற்கு சிரிக்க தெரியவில்லை. ஆனால் இடைவெளிக்கு பிறகு சிரிக்கும் போது ரசிகர்களும் காட்சிகளை ரசிக்க நிமிர்ந்து உட்கார்கின்றனர். சூர்யாவை தாண்டி ஜோஜோ நடிப்பு அருமை. மற்றபடி நாசர், பிரகாஷ் ராஜ் போன்ற நடிகர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கேட்க தோன்றுகின்றது. ஜெயராம் சிரிப்பு அருமை. சந்தோஷ் நாராயணன் படத்துக்கேற்ப இசையில் மிரட்டி இருக்கிறார். ஸ்டோரியையும் மியூசிக்கையும் அருமையாக கனெக்ட் செய்திருக்கிறார் சந்தோஷ் நாராயணன். ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அந்தமானை கண்முன்னே காட்டியிருக்கிறார். முதல் பாகத்தை விட 2ஆம் பாகம் சுவாரஸ்யமாக இருப்பதாக ரசிகர்கள் ரிவ்யூ கொடுத்திருக்கின்றனர். படம் பார்த்த ரசிகர்களும் கொடுத்த காசுக்கு மேல சுப்புராஜ் வேலை செய்திருக்கிறார். நிச்சயமாக தியேட்டருக்கு சென்று குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம் என்று கமெண்ட் செய்திருக்கின்றனர். சூர்யாவோட என்ட்ரி செம மாஸ். சம்பவம் செய்திருக்கிறார். கிளைமேக்ஸ் காட்சி அல்டிமேட். சூர்யாவோட கேரியர்ல இதுதான் பெஸ்ட் பிலிம் என்றே சொல்லலாம். சூர்யா அரக்கத்தனமாக நடித்திருக்கிறார். நாம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட சென்றால் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட படம் வேற லெவலில் இருக்கிறது. கதையை புராண கதைகளோடு கனெக்ட் செய்திருக்கிறார் கார்த்திக் சுப்புராஜா. 90s காலகட்டங்களில் நடக்கும் சம்பவங்களை பின்னணியாக கொண்டது என்பதால் சூர்யாவும் 90s கிட்ஸ் கெட்டப்பில் அசத்தி இருக்கிறார். முதல் பாதி காமெடி பிளஸ் காதல், 2ஆம் பாதி சண்டை மற்றும் ஆக்ஷன். சூர்யா ரசிகர்கள் மட்டுமல்ல, சூர்யா ஹேட்டர்ஸும் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். சூர்யாவின் அறிமுக காட்சியை ரசிகர்கள் வெகுவாக பாராட்டி இருக்கின்றனர். ஒரு உண்மையான ஆக்ஷன் ஹீரோவை பெருமைப்படுத்தும் ஆக்ஷன் படம். 10 வருடங்களுக்கு பிறகு சூர்யா ஒரு தரமான படத்தை கொடுத்திருக்கிறார். நம்பி தியேட்டருக்கு போங்க.